வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் கதிர் பிரீமியர் எடிட்ஸ். இந்த சேனல் நான் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேனலில் பிரீமியர் ப்ரோக்கான வீடியோ எடிட்டிங் டுட்டோரியல் பற்றி நான் பதிவு செய்ய போகிறேன். உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா பிரீமியர் ப்ரோ ஓப்பன் பண்ணிக்கிறேன். பிரீமியர் ப்ரோ நீங்கள் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் பிரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் உள்ளே நமக்கு போகும். இப்போ இதில் கிரியேட் நியூ ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட்டுக்கான நேம் கேட்கும். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் தாராளமாக டைப் அடிச்சுக்கலாம். நான் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற நேமை டைப் அடிச்சிருக்கேன். நேமை டைப் அடிச்சுட்டு அப்படியே ஓகே அப்படின்னு நம்ம கொடுத்துட்டோம்னா டேரெக்டாக நமக்கு பிரீமியர் ப்ரோ சாஃப்ட்வேர் உள்ளே நமக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த பிரீமியர் ப்ரோவில் நம்ம எடிட்டிங் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இதில் நிறைய பேனல் இருக்குது. ஒவ்வொரு பேனலும் ஒவ்வொரு விதமான ஒரு எடிட்டிங் நம்ம பண்ண முடியும். இப்போ டைம்லைன் பேனலில் நம்ம வந்து கட் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். சரிங்களா? அதை அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு டூல் வந்து இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இருந்தால் கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த டூல் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இந்த ஓரமாக இருந்தால் எனக்கு ஓகேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த டூலை டேரெக்டாக ட்ராக் பண்ணி போய் லெஃப்ட் சைடு நான் விட்டுட்டேன்னா இங்கே உட்காந்துக்கும். இதுக்கப்புறம் இப்படி சுருக்கிட்டேன்னா இந்த டூல் இதில் இருக்கும். நான் என்ன பண்ணலாம், நான் எடிட்டிங் பண்ணும்போது டூலை ஈஸியாக நான் இங்கே போய் எடுத்துக்கலாம். இது நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயம். இப்போ இந்த டூல் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டூல் லெஃப்ட் சைடு வேணும்னா நீங்கள் லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி பேனல்ஸை எடுத்து வைக்கிறத தான் நம்ம ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த பேனல் இங்கே மாறிடுச்சு. சப்போஸ் இது எனக்கு இருந்த இடத்துல இருந்தாலே ஓகே, நான் தெரியாமல் அங்கே எடுத்து வச்சுட்டேன், அதை திரும்ப கொண்டு வரணும்னா நீங்கள் வந்து இங்கேருந்து ட்ராக் பண்ணி இப்படி சங்கடம்லாம் பட வேண்டிய இல்லை. இங்கேருந்து இப்படி எடுத்து வைக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. நீங்கள் டாப்பில் விண்டோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் போங்க. இங்கே போயிட்டு ரீசெட் லேஅவுட்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். சரிங்களா? நீங்கள் பிரீமியர் ப்ரோ வீடியோ எடிட்டிங்கில் புதுசாக வரீங்க அப்படின்னா தெரியாதனமாக இந்த பேனலை க்ளோஸ் பண்ணிட்டீங்க, அந்த பேனலோட நேமும் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நீங்கள் அதுக்கும் வருத்தப்பட தேவையே இல்லை. விண்டோ போங்க, ஒர்க் ஸ்பேஸ் போங்க, இங்கே ரீசெட் லேஅவுட்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இதே போல் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங், அசம்பிளி, எடிட்டிங், கலரு, எஃபெக்ட், இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தேவையான தனித்தனி பேனலாக இதில் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இந்த மாதிரி பேனல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடிட்டிங் அப்படிங்கிற பேனல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்கள் வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன் இதில் இருக்கும். கலர் அப்படிங்கிற பேனல் நீங்கள் போகும்போது உங்கள் வீடியோவை கலர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அங்கே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இதை தாண்டி கஸ்டம் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன கஸ்டம் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேனல் எல்லாத்தையும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? அதுதான் கஸ்டம் ஒர்க் ஸ்பேஸ். இப்போ நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாமா? இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இந்த கீழே இருக்க பேனல் வந்து மேலே வேணும், எல்லா பேனலும் இங்கே மேலே வந்துடணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிவிட்டு லைனை பாருங்களேன், டாப்பில் நேம் இருக்க லைன் போகணும். ப்ளூ லைன் தெரியுதா? மவுஸில் இங்கேருந்து நான் வந்து ட்ராக் தான் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிவிட்டு டாப்பில் கொண்டு விட்டுருதேன். அதே போல் இதில் இருக்க பேனல் எல்லாத்தையும் டாப்பில் நான் எடுத்து என்ன பண்ணுறேன், விடுறேன். இந்த மாதிரி விட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நம்ம விடுறதுக்கு பேர் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கஸ்டம் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நான் இந்த எஃபெக்ட் ஓகே, இந்த மார்க்கர் எனக்கு வேண்டாம், அதை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஹிஸ்டியும் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கீழே இருக்க பேனர்லாம் மேலே எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். டூல் எனக்கு இந்த பக்கம் வந்துட்டு, டூல் எனக்கு இது ஓகே, இந்த சைடு தான் எனக்கு வேணும்னு வச்சுக்கோங்களேன். இது இந்த பேனல் இப்படி இருக்கணும். இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கஸ்டம் ஒர்க் ஸ்பேஸாக சேவ் பண்ணிக்கலாம். விண்டோ போயிட்டு ஒர்க் ஸ்பேஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இதில் கீழே சேவ் நியூ ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு காட்டும். இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான நேம் கொடுத்துக்கலாம். நான் என்னுடைய நேம் கொடுத்துக்கிறேன், கதிர் பிரீமியர் எடிட்ஸ் அப்படின்னு நேம் கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேனல் வந்து இங்கே விழுந்துடும். பார்த்தீங்களா? இதுதான் கஸ்டம் ஒர்க் ஸ்பேஸ். சரி, இப்போ இந்த டாப்பில் இவ்வளோ நேம் காட்டுது பார்த்தீங்களா? இந்த நேம் வந்து உங்களுக்கு தேவையில்லை. நான் வந்து முக்கியமாக எடிட்டிங் பயன்படுத்துவேன், கலர் பயன்படுத்துவேன். இது ரெண்டு தான் எனக்கு வேணும், பாக்கி நேம்லாம் வேணாம் அப்படின்னா அதையும் நீங்கள் சரி பண்ண முடியும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆரோ மார்க்கை டச் பண்ணிவிட்டு எடிட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கதிர் பிரீமியர் எடிட்டிங்கிறது கடைசியாக இருக்குது. எனக்கு இது ஃபஸ்ட்டு வேணும்னா நான் அதை என்ன பண்ணிக்கலாம், டாப்பில் ட்ராக் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த லேர்னிங்க்கு மேலே கொண்டு வந்து வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்டேன்னா ஃபஸ்ட்டு வந்துடும். பாக்கி எனக்கு இதில் தேவையில்லாத பேனல்லாம் ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கும் இதில் ஆப்ஷன் இருக்குது. என்னன்னு பாருங்கள், லேர்னிங் எனக்கு வேணாம், அதை ட்ராக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டோன் ஷோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, டு நாட் ஷோ, இங்கே கொண்டாந்து விட்டுறணும். ஸோ அடுத்து அசம்பிளி அப்படிங்கிறது எனக்கு வேணாம், அதையும் நான் என்ன பண்ணுறேன், கீழே ட்ராக் பண்ணி விட்டுறேன். இந்த பேனலை வந்து இப்படி கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த கேப்ஷன் எனக்கு வேணாம்,
இந்த லைப்ரரி எனக்கு வேணாம், இந்த மாதிரி தேவையில்லாத பேனல்ஸ் இங்கே எடுத்து போட்டுட்டு ஓகேன்னு கொடுத்துட்டிங்கன்னா டாப்பில் உங்களுக்கு என்ன பேனல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அது மட்டும்தான் வரும். சரிங்களா? இவ்வளோ தான் ஒர்க் ஸ்பேஸ். இந்த ஒர்க் ஸ்பேஸை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாற்றி அமைச்சிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், கதிர் பிரீமியர் எடிட்டிங் நமக்கு தேவையான ஒரு ஒர்க் ஸ்பேஸை இதில் செட் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்து வர வீடியோக்குள்ளே இந்த பேனல்லாம் எதுக்கு, அதை எப்படி பயன்படுத்தலாங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,